பழைய சிஸ்டங்கள் எல்லாம் மாற வேண்டும், பழைய அரசியல் கலாச்சாரங்கள் மாற வேண்டும், ஊழல்கள் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் 76 வருடங்களாக இருந்த இந்த அரசாங்கங்களை எல்லாம் மாற்றி தமிழ், முஸ்லிம், சிங்களம் என 3 இனங்களும் இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களும் இந்த என்பிபி அரசாங்கத்தை கொண்டு வந்தார்கள். இதற்கு முக்கிய காரணமும் அதுவாகத்தான் இருந்தது. ஆனால் இப்போதும் பல இடங்களிலே, பல நிறுவனங்களிலே இந்த சிஸ்டம் சேஞ்ச், இந்த ஊழல் என்பது மெதுமெதுவாக இல்லாமல் ஒழிக்கப்பட்டு வருகிறது என்றுதான் சொல்ல முடியும். இந்த என்பிபி அரசாங்கத்தின் மீது பல விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த விமர்சனங்களை எல்லாம் இவர்கள் கடந்து அதற்காக வேண்டி மெதுமெதுவாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த விடயத்தை இங்கு சொல்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. அதுதான் ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்பது வர வேண்டும் என்று பேசி இப்போது எல்லா இடங்களிலும், எல்லா நிறுவனங்களிலும் இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்பது மெதுமெதுவாக நடந்து வருகின்ற இந்த சூழ்நிலையில் இந்த முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தில் மட்டும் இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்பது நடக்கிறதா என்பது குறித்து ஒரு கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது. இவர்களுடைய கடந்த கால செயற்பாடுகள் என்பதுதான் இந்த கேள்வியை கேட்பதற்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. நாங்கள் கடந்த காலங்களில் இந்த முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்திலும் இந்த வக்ஃப் சபையிலும் ஒரு ஊழல் நடைபெறுவதாக நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அதற்குள் இந்த சிஸ்டம் சேஞ்ச் வர வேண்டும் என்பது பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். ஆனால் மீண்டும் மீண்டும் இது தொடர்ச்சியாக வந்து கொண்டுதான் இருக்கிறது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த வருடம் ஹஜ் போவதற்கான ஏற்பாடுகள் என்பது மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஏற்பாடுகளுக்கு மத்தியிலேயே இன்று ஹஜ் கமிட்டிக்கும் ஹஜ் ஏஜென்சிகளுக்கும் இடையிலான ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டம் நடைபெறுவதில் பிரச்சனை இல்லை. உண்மையிலே ஹஜ் ஏற்பாடுகள் மும்முரமாக சரியாக நடைபெற வேண்டும். ஆனால் இந்த கூட்டம் நடைபெறுகின்ற இடம் தான் இங்கே பிரச்சனையாக இருக்கிறது. இந்த ஹஜ் கமிட்டிக்கும் ஹஜ் ஏஜென்சிக்கும் இடையிலே நடக்கின்ற இந்த கூட்டம் ஏன் 8 லட்சம் செலவில் ரமதா ஹோட்டலிலே நடைபெற வேண்டும் என்பதுதான் இங்கே இருக்கின்ற கேள்வியாக இருக்கிறது. ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கா கூட அந்த ஜனாதிபதி செயலகத்திலே வருகின்ற விசேடமாக நுவரேலியாவிலே தயாரிக்கப்பட்டு வருகின்ற மரக்கறிகளையே இது வேண்டாம் என்று ஒதுக்கிய ஒரு ஜனாதிபதி இருக்கின்ற இந்த நாட்டிலே ஹஜ் கமிட்டிக்கும் ஹஜ் ஏஜென்சிக்கும் இடையிலே நடக்கின்ற இந்த கூட்டத்தை 8 லட்சம் செலவழித்து அந்த ரமதா ஹோட்டலிலே நடத்த வேண்டிய தேவை என்ன என்பதுதான் இங்கிருக்கின்ற கேள்வியாக இருக்கிறது. இது குறித்து இப்போது பல விமர்சனங்கள் சமூக மட்டத்திலே பேசப்பட்டு வருகிறது. முன்பொரு காலமும் இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெற்று தான் இருந்தது. ஆனால் இந்த அரசாங்கத்தின் கீழே ஒவ்வொரு சதத்துக்கும் கணக்கு பார்க்கின்ற இந்த அரசாங்கத்தின் கீழே இவ்வாறு ஒரு வீண் விரயம் என்பது நடைபெறவே கூடாது என்பதுதான் பலருடைய விமர்சனமாக இருந்து வருகிறது. இது குறித்து சமய விவகார பிரதி அமைச்சராக இருக்கின்ற முனீர் முலவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவருக்கு கீழே தான் இந்த ஹஜ் கமிட்டியும் இந்த கலாச்சார திணைக்களும் வந்து கொண்டிருக்கிறது. பிரதி அமைச்சர் முனீர் முலவர் ஜேவிபி என்பிபியினுடைய கொள்கையை சுமந்தவராக இருந்தால் இவர் இந்த கூட்டத்தை இந்த கலாச்சார திணைக்களத்தில் இருக்கின்ற அந்த 9 மாடியிலே இருக்கின்ற அந்த ஏசி ரூமிலே நடாத்தி இருக்க முடியும். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இந்த கூட்டத்தை ஏன் இவர்கள் ரமதா ஹோட்டலிலே 8 லட்சம் செலவழித்து ஒரு வீண் விரயமாக செய்து நடத்த வேண்டும் என்பதுதான் இங்கே இருக்கின்ற விமர்சனத்துக்குரிய விடயமாக இருக்கிறது. அதே நேரம் இந்த 8 லட்சம் செலவழித்து நடத்தப்படுகின்ற இந்த கூட்டத்திற்குரிய நிதி ஹஜ் நிதியிலிருந்து எடுக்கப்படுவதாக ஒரு தகவலும் இருக்கிறது. ஒருவேளை ஹஜ் நிதியிலிருந்து இந்த நிதி எடுக்கப்படுவதாக இருந்தால் இந்த நாட்டில் இருக்கின்ற செல்வந்தர்களை விட பெரும்பாலான முஸ்லிம்கள் செல்வந்தர்களாக இல்லை. இவர்கள் தங்களுடைய பெற்றோர்களை எப்படியாவது ஹஜ்ஜுக்கு அனுப்பிவிட வேண்டும் என்று கஷ்டப்பட்டு ஒவ்வொரு சதமாக சேர்த்து, வெளிநாடுகளில் சென்று கஷ்டப்பட்டு, உள்நாட்டிலே கஷ்டப்பட்டு ஒவ்வொரு சதமாக சேர்த்து எப்படியாவது தங்களுடைய பெற்றோர்களை இந்த ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைத்து விட வேண்டும், அந்த கௌபத்துல்லாவை பார்த்திட வேண்டும் என்பது கஷ்டப்பட்டு தான் இவர்கள் பெரும்பாலான முஸ்லிம்கள் ஹஜ்ஜுக்கு சென்று வருகிறார்கள். அவ்வாறானவர்களுடைய அந்த பணத்தில் இருக்கின்ற இந்த ஹஜ் நிதியத்திலிருந்து ஹஜ் கமிட்டிக்கும் ஹஜ் ஏஜென்சிக்கும் இடையிலான இந்த கூட்டத்தை 8 லட்சம் செலவழித்து அந்த நிதியிலிருந்து இவ்வளவு பெரிய ஹோட்டலிலே இவ்வளவு பெரிய செலவோடு செய்ய வேண்டுமா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. அதே போன்று ஒருவேளை நீங்கள் ஹஜ் நிதியத்தில் நாங்கள் இந்த பணத்தை எடுக்கவில்லை, நாங்கள் வேறு விதமாக இந்த பணத்தை எடுக்கிறோம் என்று சொன்னாலும் அதற்கும் என்ன தேவை இருக்கிறது? இவ்வளவு பெரிய ஒரு ஹோட்டலிலே இவ்வளவு செலவழித்து இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு அதுதான் முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்திலே 9 மாடி கட்டிடம் இருக்கிறது. அதற்கு நல்ல ஏசி போட்ட ஒரு ரூம் இருக்கிறது. அதற்குள் செய்து முடித்திருக்கலாம் தானே. இவ்வாறான ஒரு வீண் விரயத்தை
இந்த கலாச்சார திணைக்களம் என்பது தவிர்க்க வேண்டும். நாட்டினுடைய அரசாங்கமும் அரசியல் கலாச்சாரமும் இந்த வீண் விரயத்துக்கு எதிராக நிற்கின்ற போது இந்த முஸ்லிம் கலாச்சார திணைக்களம் மட்டும் இவ்வாறான ஒரு வீண் விரயத்தை செய்யவே கூடாது என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. பிரதி அமைச்சர் முனீர் முனவர் இது குறித்து கவனம் செலுத்த வேண்டும். காரணம், இதற்கு எதிராக இருக்கின்ற வீண் விரயத்தை தவிர்க்கின்ற ஒரு அரசாங்கம் இருக்கின்ற போது அந்த அரசாங்கத்திலே பிரதி அமைச்சராக இருக்கின்ற முனீர் முனவர் இதை ஏன் பார்த்து கொண்டிருக்கிறார்? வருகின்ற ஹஜ் கோட்டாக்களிலே முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்திலே வேலை செய்கின்றவர்களுக்கும் அந்த ஹஜ் கோட்டா என்பது செல்கின்றது. காரணம், இவர்கள் அந்த ஹஜ் வேலைகள் சரியாக நடைபெறுகிறதா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக வேண்டி இவர்களுக்கு அந்த ஹஜ் கோட்டா என்பது வழங்கப்படுவது ஒரு வளமையான ஒரு விடயம். இங்கே அது வழங்குவது பிரச்சனை இல்லை. ஆனால் போனவர்களை திரும்ப திரும்ப போன சம்பவங்களும் இந்த கலாச்சார திணைக்களத்திலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதே போன்று 10-15 வருடமாக போகாதவர்களும் அதற்குள்ளே இருந்து வருகிறார்கள். 10-15 வருடமாக வேலை செய்தும் கூட அவர்களை அவர்களுடைய அரசியலுக்காக வேண்டி அவர்களுக்கு தெரிந்தவர்களை அவர்களுக்கு நெருக்கமானவர்களை போட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த 10-15 வருடமாக வேலை செய்கின்ற ஒரு சில ஊழியர்களுடைய பெயரை வெட்டிவிட்டு அவர்களுக்காக வேண்டியே அந்த சேகுலரை மாற்றி அடித்து அவர்களுக்கு நெருக்கமானவர்களை ஹஜ்ஜுக்கு அனுப்பிய வரலாறுகளும் இந்த கலாச்சார திணைக்களத்திலே நடந்து கொண்டுதான் இருந்தது. இந்த வருடம் கூட 2011ஆம் ஆண்டு ஹஜ்ஜுக்கு போன ஒருவரை கூட இவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். இறுதி நேரத்திலே அந்த பெயர் வெட்டப்பட்டிருக்கிறது. இவ்வாறான ஒரு நாடே சிஸ்டம் சேஞ்சுக்குள் இருக்கின்ற போது இந்த முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தில் இந்த சிஸ்டம் சேஞ்ச் இன்னும் வராமலே இருக்கிறது. இதனை பிரதி அமைச்சர் முனீர் முனவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அதே நேரம் வகுப் நிதியம், அதே போன்று இந்த ஹஜ் நிதியம், இந்த 2 நிதியங்களுக்கும் கட்டாயம் அரசாங்கத்தினால் ஒடிட் பண்ணப்பட வேண்டும் என்பதுதான் பலருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. எனவே இது குறித்து பிரதி அமைச்சர் முனீர் முனவர் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது.